ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூஸ்டே ஒரு பாசிட்டிவான மார்னிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே மாற்றவே முடியாத சில விஷயங்களை இப்படி கையாளுங்கள் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அவங்கள பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் எந்திரிச்சு இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணும்போதே மேடம் எந்திரிச்சிருவாங்களோ, இல்லை குளிக்கும்போதே மேடம் எந்திரிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது பாப்பா எந்திரிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சுங்க. இது எப்போவுமே இருக்கிற தாட்ஸ் தான். இருந்தாலும் எப்போவுமே எந்திரிச்ச உடனேயே எக்ஸசைஸ் பண்ணிடணும், ஃப்ரெஷ்ஷப் ஆயிடணும், கோலமெல்லாம் போட்டணும், தீபத்தை ஏற்றி தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இடையிலையே இந்த தாட்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. நான் இந்த நெகட்டிவ் தாட்ஸையெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவான லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரொட்டீனையே ஃபாலோ பண்ணுறேன். அஃபர்மேஷன்ஸும் கூட ஃபாலோ பண்ணுறேன். அப்படி இருந்தும் இன்றைக்கி அதையெல்லாம் மறந்து இந்த யோசனைகள்லாம் வரும்போது டக்குன்னு எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த விஷயங்களை நடக்கிற விஷயங்களை நம்ம மாற்ற முடியாத விஷயங்களை என்றைக்குமே நம்ம அதை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சது. எப்படின்னா, நான் கரெக்டாக தீபம் ஏற்றலாங்க போகும்போது எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. மேடமை போய் தூங்க வச்சும் அவங்க தூங்கவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கூடையே கூட்டிகிட்டு வந்து பூவெல்லாம் எடுத்து வைமான்னு சொல்லி அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தீபம் ஏற்றலான்னு முடிவு பண்ணேங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல. சரி, வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றிடலான்னு பண்ணும்போது மேடம் மடியிலேயே தான் உட்காருவான்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்ததுக்கப்புறம் அண்ணா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ தான் எனக்கு இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. என்ன தான் நம்ம சில மனிதர்களாக இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம மாறிடுவாங்க அப்படின்னு நம்பணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் என்றைக்குமே மாறாது. சில மனிதர்களுமே அப்படித்தான். அவங்க மாறிட்டாங்கன்னு நம்பி நாம் ஏதாவது பழகும்போது அவங்க அப்படியே தான் இருக்கும்போது நமக்கு தான் அது பிரச்சனை உண்டாக்கும். அந்த மாதிரி மாற்ற முடியாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்படி தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு இப்படி தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வேலைகளை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையே நம்மளோட கவனத்தை அந்த நேரத்தில் திசை திருப்பணுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஷீலா சங்கர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கால் பிரச்சனை ஏதோ இருந்ததுனால அவங்களால அதிகாலையில் எழுந்திரிச்சு செய்ய முடியாத மாதிரி இருந்தது. பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க தானாமா, அதனால் செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு, இனி சீக்கிரமே நான் எழுந்துருவேன், நீங்கள் எனக்காகவே சொன்னது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, மனிதர்கள் கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, அவங்களும் தொடர்ந்து இந்த பூஜைகள்லாம் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையும் அந்த நாட்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் என் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்துட்டே இருந்தேங்க. எனக்கு போகிறக்கே மனசில்லை. போயிட்டு திரும்பி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த செம்பருத்தி பூக்கு நடுவில் அந்த தீப ஒளியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அந்த தீப ஒளியிலேயே நம்மளோட முருகர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். முருகரை மனதார வேண்டிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி சிம்பிளாக லெமன் சாதம் மதியத்துக்கு. காலையில் உருளைக்கிழங்கு சாம்பார், சட்னி, தோசை தாங்க ஊற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் அனிதா அப்படிங்கிற சிஸ்டர் எனக்கு ரெகுலராக தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கமெண்ட்ஸ். ஹாய் அனிதா சிஸ்டர், உங்களோட சப்போர்ட்டுக்கும்
என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களோட ஆதரவுகள் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த சேனல் மூலிமா, யூடியூப் மூலிமா எனக்கு கிடைச்ச நல்ல உறவுகள் அனைவருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த நாள் இனியதொரு நாளாக அமையணும்னு சொல்லி கடவுளை மனதார வேண்டிக்கிறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லெமன் சாதம் செஞ்சிட்ருக்குறேன். மேடம் கீழே இருந்து இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. இதனால தாங்க நான் நேரமே எந்திரிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, குளிக்கிறதுக்கு கூட விட மாட்டாங்க மேடம். யார்கிட்டையாவது விட்டுட்டு வரணும், அதுக்கு ஒரு ஆளை தேடிட்டுருக்கணும். அதனால் சரி நேரமே எந்திரிச்சு நம்ம குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். இப்போ நான் இந்த அதிகாலையிலேயே நேரமே எந்திரிக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் கோலத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. 2 நாளாக சொல்லணும்னு நினச்சி வீடியோ எடுக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. என்ன அப்படின்னா, கோலம் போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோலம் இருக்கிறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெருச்சாளி இருக்குது, அது சாப்பிட்டு போயிடுது. அது பார்த்தீங்க அப்படின்னா மரத்து மேலையெல்லாம் ஏறி அந்த பக்கம் செவுரு ஏறி இறங்குதா இல்லை என்னன்னே தெரியல. மரத்து மேலையெல்லாம் பெருச்சாளி ஏறுதுங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதைத்தான் 2 நாளாக சொல்லணுன்னே இந்த கோலம் எடுத்திருந்தேன், ஆனால் சொல்ல முடியல, அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்டான இந்த விளாக். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸை கொடுத்துருக்கும். சில விஷயங்களையும் சொல்லியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. இன்னும் வேறொரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது புஷ்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டுங்க.